அந்த குருதவாளி அரிசியும் பருப்பையும் இதில் போட்டு வறுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம சிறுதானியத்தில் என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னா குதிரைவாளியுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம டெய்லி பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா சுகர் நல்ல கண்ட்ரோல்ல இருக்கும். அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவு குதிரைவாளி. இதுல பீட்டா கரோட்டின் நிறைய இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே இந்த குதிரைவாளி ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கும். இது ஆன்டி ஆக்சிடென்டா நம்ம உடம்புக்கு பயன்படுது. அதனால இந்த குதிரைவாளியை நம்ம தினம் சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது நல்லது. அதாவது 3 வேளை உணவுல 1 வேளை உணவாவது நீங்க சிறுதானியத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக வாழலாம். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகரிக்கையில நம்ம நோயாளியே ஆக மாட்டோம். அதிக செலவுகள், அதாவது மருத்துவ செலவுகளை நிறைய நம்ம குறைச்சிடலாம். இதைத்தான் அந்த காலத்துல நம்ம மக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம திரும்ப நம்ம இப்போ புதுமையாக புரட்சியாக நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். இந்த சிறுதானியத்தை ரெசிபியை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குதிரைவாளியை வச்சு வெண்பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குதிரைவாளி அரிசி, பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம். அதாவது பொங்கல் நம்ம எப்படி செய்யறோமோ அதே மாதிரி தான் பச்சரிசிக்கு பதிலாக நம்ம குதிரைவாளி அரிசியை பயன்படுத்துகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போவோம். இப்போ நம்ம குதிரைவாளியில் வெண்பொங்கல் செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போமா? குதிரைவாளி அரிசியை 1 கப்பு எடுத்து வச்சுக்கிறணும். பருப்பு சின்ன கப்பில் 1/4 கப்பு, 1/2 கப்பு, 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து 1/2 கப்பு வந்திருக்கு சின்ன கப்பில். அது 2 மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கிடுவோம். ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும், 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஓகே, குதிரைவாளி வெண்பொங்கல் செய்ய போகிறோம். குதிரைவாளி அரிசியில், சிறுதானியம் குதிரைவாளி அரிசியில் வெண்பொங்கல் செய்வோம். இப்போ அதுக்கு முதல்ல அடுப்பில் சட்டியை வச்சுட்டு காஞ்ச உடனே 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த ஜீரகத்தையும் மிளகும் பாதி ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இல்லை 1-2 நச்சு வச்சுருக்கேன். அதில் முதல்ல பாதியை போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகை 1-2 தட்டி வச்சுக்கிறணும். அதில் பாதியை போட்டுட்டு நம்ம கப்பு அரிசி எடுத்த கப்பில் 3 பங்கு தண்ணி, அது காஞ்ச உடனே 3 பங்கு தண்ணி ஊற்றணும். 3 பங்கு அளந்து ஊற்றிக்கிறணும். அதோட இந்த ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடிசாக சாப் பண்ணிக்கிறணும். அதையும் அந்த இதில் போட்டு வெட்டி அந்த இதில் போட்டுறணும். போட்டு நல்லா வறுத்துட்டு தண்ணியை ஊற்றுங்க. 3 பங்கு தண்ணி ஊற்றணும். நம்ம எடுத்த அரிசியிலேருந்து 3 பங்கு தண்ணி. அதே மாதிரி இந்த கப்பு சின்ன கப்பில் நம்ம 1/2 கப்பு பருப்பு எடுத்துருந்தோம். அதுக்கு 1 கப்பு பால் ஊற்றி மூடி கொதிக்க வைங்க. அப்படியே கொதிக்க வைக்கணும். மூடிடுங்க அப்படியே. இப்போ அந்த குருதவாளி அரிசியும் பருப்பையும் வடிகட்டி வச்சுருந்தோம். 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கோம். அதை அப்படியே இதில் போட்டுறணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும். நல்லா கிண்டி கொடுத்துடணும். கொதி வரட்டும். திரும்ப மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுருவோம். 5 minutes later. 1.5 ஸ்பூன் நெய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி முந்திரி பருப்பு ஒரு 10-15 முந்திரி பருப்பு 2ஆ உடைச்சதை போட்டுக்கிறணும். நெய் காயவும்
சூடானவுடனே ஒரு 10-15 முந்திரி பருப்பு மட்டும் போட்டு லேசா வறுக்கணும். முந்திரி பருப்பு பொன்னிறமா வரவும் வந்ததும் மிளகு சீரகம் ஆல்ரெடி 1/2 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் சீரகத்தை 1-2 நம்ம உடைச்சி வச்சுக்கிறணும். முதலையே கொஞ்சம் பாதி போட்டுட்டோம், மீதியை இதில் போட்டு வறுத்து வச்சுக்கிட்டு பொங்கல் ரெடி ஆனோம்னா அதில் தூக்கி அப்படியே ஊற்றி கிண்டிடணும். வெண்பொங்கல் ரெடி ஆகும். இப்போ நம்ம அழகான நம்ம குதிரைவாலி அரிசியில் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அந்த வறுத்த முந்திரி பருப்பை, நெய், முந்திரி பருப்பு, மிளகு சீரகத்து கலவையை அதில் மேலே ஊற்றிடணும். ஊற்றி கிண்டி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிண்டிடணும். கிண்டி மூடி வச்சிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா அப்படியே எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல சூப்பரான வெண்பொங்கல். பெருங்காயப்பொடி தூள் எடுத்து ஒரு டம்ளரில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிறணும். கழுவி வச்ச கருவேப்பிலையை கொஞ்சம் மேலாப்பில் தூவிட்டு இந்த கரைச்ச பெருங்காயத்தூளையும் தண்ணியும் அதில் அப்படியே மேலாப்பில் ஊற்றி மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் சாப்பிட போகையில் கிண்டி விட்டு எடுத்து இது பண்ணணும். 5 minutes later. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்ல டேஸ்டான குதிரைவாலி வெண்பொங்கல் ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான குதிரைவாலி அரிசியில் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் செஞ்சுருக்காங்க மேம். உண்மையிலே சூப்பராக இருக்குது பார்க்கவே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படின்னு பண்ணாப்பில் தான் இருக்குது. 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ½ அன் ஹவர் அந்த ஊற வைக்கிற ப்ராசஸ் மட்டும்தான் டைம் எடுத்தாப்புல எனக்கு தெரிஞ்சிச்சு. மீதி எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ டேஸ்ட் பார்த்துடலாமா? உண்மையிலே சூப்பராக இருக்குது. சாம்பார் சட்னி கூட தேவையில்லை போல இருக்குது, அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். ஈஸி ரெசிபி வேறு. ஸோ சிறுதானியத்தில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய டிசீசஸ் ஏன் எதுக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறுதானியத்தில் தான் எல்லாருமே செய்வாங்க. இப்போ எல்லாருமே அந்த ட்ரெடிஷ்னலுக்கு ஏற்றாப்புல மாறினதுனால தான் இவ்வளோ இஷ்யூஸ். பட் இப்போ எல்லாமே ஷஃபி சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வகையான சூப்பரான டேஸ்ட். ஆக்சுவலாக எல்லாரும் ஏன் இன்றைக்கி இருக்க ட்ரெடிஷ்னலுக்கு போகிறோம் அப்படின்னா டேஸ்ட். பட் ஆனால் இவங்க சிறுதானியத்திலேயே டேஸ்டியான பொங்கல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. 2 பொங்கலும் பக்கத்தில் வச்சா நீங்கள் இந்த பொங்கல் தான் ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த அளவு டேஸ்ட் சூப்பராக இருக்கு. ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பை.